ஜெயங்கொண்டம் அருகே தாஜ்மஹாலுக்கு நிகராக இறந்த மனைவிக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்த கணவன். மனைவிக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்து சாமியாக வணங்க செய்த சம்பவம் பொதுமக்களை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள தேவாமங்கலம் கிராமம் காந்தி நகரைச் சேர்ந்தவர் கோபாலகிருஷ்ணன். இவர் திருப்பூரில் பனியன் உற்பத்தி செய்யும் பின்னலாடை கம்பெனி வைத்து நடத்தி வருகிறார். இவருக்கு கடந்த 2009ஆம் ஆண்டு கற்பகவள்ளி என்பவருடன் திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு கோமகன் என்ற 5 வயதில் மகன் ஒருவர் உள்ளார். இந்நிலையில் கற்பகவல்லிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு கிட்னி செயலிழப்பு காரணமாக 2023ஆம் ஆண்டு உயிரிழந்துள்ளார். அப்பொழுது கோபாலகிருஷ்ணன், என்னால் உன்னை காப்பாற்ற முடியாவிட்டால் உனக்காக கோயில் கட்டி ஊரையே உன்னை சாமியாக கும்பிட வைப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தார். அதனைத் தொடர்ந்து ஓராண்டுகள் முடிவுற்ற நிலையில் கற்பகவல்லி புதைக்கப்பட்ட சொந்த இடத்தில் அவரது உருவப்படம் வைத்து கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்துள்ளார் கற்பகவல்லி கணவர் கோபாலகிருஷ்ணன். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. வாய்மொழியாக கோவில் கட்டுவேன் என்று படங்களில் வருவது போல இல்லாமல் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கோயில் கட்டி செய்கையில் செய்து காண்பித்துள்ளார் கோபாலகிருஷ்ணன். இச்செயல் பல்வேறு தம்பதியினருக்கு உதாரணமாக விளங்குகின்றது என்றால் அது மிகையாகாது. வணக்கங்க சார். என்னோடய பேர் கோபாலகிருஷ்ணன். நான் என்னோடய சொந்த ஊர் தேவமங்கலங்க, அரியலூர் மாவட்டத்தில் தேவமங்கலம் கிராமம், காந்தி நகர் தெருங்க. திருப்பூரில் சொந்தமாக கம்பெனி வச்சு நடத்திட்டுருக்கிறேன். எங்களுக்கு 2009 எனக்கு மேரேஜ் ஆச்சுங்க. அதுலேருந்து நானும் ஒய்ஃப் எல்லாம் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தோம். ஒரு 10 வருஷம் வாரிசு இல்லாமல் இருந்ததுங்க. 10 வருஷம் கழிச்சு தான் இவர் பிறந்தார். பிறந்து கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா மிஸ்ஸஸுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுங்க. அப்போது ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தோம், கோயம்புத்தூர் KMCH எல்லாம் போய் பார்த்தோம். கிட்னி 2 கிட்னி போயிடுச்சுங்க. ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிங்க அப்படின்னாங்க. சரின்ட்டு அப்புறம் அதுக்கும் தயாரானோம். ஆனால் ட்ரான்ஸ்லேட் பண்ணாலும் அவங்க பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தாங்க, யாருக்கா ஒரு ஆளுக்கு தான் சக்ஸஸ் ஆகும், எல்லாருக்கும் ஆகாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் வைஃப் எதுக்கு அவ்வளோ செலவு பண்ணிவிட்டு அது பண்ணிக்கிட்டு வேண்டாம், இறக்குறது உறுதியாயிருச்சு, இதுக்கு மேலே எதுக்கு செலவு பண்ணிட்டு இருக்க வரையும் நல்லா இருக்கிறேன், ஏதோ ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு இருக்க வரையும் நல்லா இருந்துட்டு சந்தோஷமாக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. அப்போ தான் நான் சொன்னேன், அவளை சீக்கிரம் இறக்கிறதுக்கு விட மாட்டேன், அப்படி என்னையும் மீறி நடந்துருச்சுன்னா நம்ம வீட்டிலே சொந்த இடத்துலையே ஒன்று அடக்கம் பண்ணிடுவேன். அடக்கம் பண்ணிவிட்டு கோயில் கட்டி ஊர் மக்கள் வரைக்கும் எல்லோரும் உன்னை சாமியாக வணங்குற அளவுக்கு நான் வச்சுருவேன் அப்படின்னு சொல்லி தாங்க. இப்போ இறந்து 1 வருஷம் முடிஞ்சு இப்போ நம்ம கோயில் கட்டி இன்றைக்கி கும்பாபிஷேகம் நடத்தி முடிஞ்சிருக்குது.